அழகு பயிற்சி 6 5வது கணக்கு. 80 மீட்டர் உயரமுள்ள மரத்தின் உச்சியில் ஒரு பறவை இருக்கிறது. இது ஒரு மரம். இதோட உயரம் எவ்வளோ இருக்குன்னா 80 மீட்டர் இருக்கு. இதோட உச்சியில் என்ன இருக்குன்னா ஒரு பறவை இருக்கு. தரையில் உள்ள ஒரு புள்ளியில் இருந்து பறவையின் ஏற்ற கோணம் 45 டிகிரி. இப்போ தரையில் ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளியில இருந்து பறவையோட ஏற்ற கோணம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. டிகிரி. அடுத்து பறவை ஒரே உயரத்தில் கிடைமட்டமாக பறந்து செல்கிறது. இதே ஹைட்ல பறவை என்ன பண்ணுதுன்னா கிடைமட்டமா பறந்து போயிட்டு இருக்கு. ரெண்டு வினாடிகள் கழித்து அதே புள்ளியில் இருந்து பறவையின் ஏற்ற கோணம். இப்போ 2 வினாடி கழிச்சு என்ன ஆகுதுன்னா இந்த புள்ளியில இருந்து பறவையோட ஏற்ற கோணம் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. டிகிரி. இந்த இடத்துல ஒரு செங்குத்து கோடு வரைவோம். இங்கேயும் 80 மீட்டர். 30 டிகிரி எனில் பறவை பறக்கும் வேகத்தினை காண்க. 2 வினாடி கழிச்சு இந்த இடத்துல இருந்த பறவை இந்த இடத்துக்கு 2 வினாடி கழிச்சு போறப்போ நமக்கு ஏற்ற கோணம் என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிருக்கு. சரிங்களா, 30 டிகிரியா குறைஞ்சிருக்கு. இதில் என்ன கேட்குறாங்கன்னா பறவையோட வேகம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. பறவையின் வேகம் ஈக்குவல் டு தொலைவு டிவைடட் பை காலம். காலம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வினாடிகள்னு கொடுத்துருக்காங்க. 2 வினாடிகள். 2 வினாடிகளில் இந்த டிஸ்டன்ஸ் இது கவர் பண்ணுது. ஏ பி சி டி இ. மரத்தின் உயரம் 80 மீட்டர். ஏற்ற கோணங்கள் 45 டிகிரி மற்றும் 30 டிகிரி. ஏற்ற கோணம் ஆங்கிள் ACD is equal to 45 டிகிரி. ஆங்கிள் BCE is equal to 30 டிகிரி. அடுத்தது செங்கோண முக்கோணம். CDA. இப்போ இந்த செங்கோண முக்கோணத்தை நம்ம ரெஃபரன்ஸ்க்காக வரைஞ்சிடலாம். CDA. ஆங்கிள் C 45 டிகிரி. ஆங்கிள் D 90. இதோட உயரம் 80. அப்போ அடிப்பக்கம் CD, எதிர்பக்கம் 80. tan 45 டிகிரி is equal to எதிர்பக்கம் 80 டிவைடட் பை அடிப்பக்கம் CD. tan 45 டிகிரியோட மதிப்பு 1 ஈக்குவல் டு 80 டிவைடட் பை CD. இந்த CD இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1 இன்ட்டு CD ஈக்குவல் டு 80. CDயோட வேல்யூ 80. அடுத்த செங்கோண முக்கோணம். என்னன்னா BCE. BCE. ஆங்கிள் C 30 டிகிரி. ஆங்கிள் E 90 டிகிரி. BE 80. CE நமக்கு தெரியாது. இப்போ இது அடிப்பக்கம், 80 எதிர்பக்கம். tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் 80 டிவைடட் பை அடிப்பக்கம் CE. CE
tan 30 வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு 80/CE. இந்த பக்கம் CE வந்தால் 1 × CE √3 இந்த சைடு போனால் 80 × √3. இப்போ CE ஈக்குவல் டு 80√3 கிடைக்கும். CE ஈக்குவல் டு 83√3. இப்போ இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் CE அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா CE இஸ் ஈக்குவல் டு CD + DEன்னு எழுதலாமா? இந்த மொத்த தொலைவு CE எப்படி எழுதுவோம்? CD + DEன்னு எழுதுவோம். அடுத்து CEயோட வேல்யூ தெரியும். எவ்வளோ தெரியும்? 80√3. CDயோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 80 + DE. இப்போ DE இந்த சைடு வச்சுட்டு 80 இந்த பக்கம் கொண்டு போகலாம். 80√3 - 80 இஸ் ஈக்குவல் டு DE. DE இஸ் ஈக்குவல் டு 80√3 - 80. இது ரெண்டுலேயுமே 80 காமனாக இருக்குது. அதை வெளியே எடுத்தோன்னா DE இஸ் ஈக்குவல் டு 80 × √3 - 1ன்னு கிடைக்கும். DE இஸ் ஈக்குவல் டு 80 × √3யோட வேல்யூ 1.732 - 1. DE இஸ் ஈக்குவல் டு 80 × 0.732 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? இப்போ இந்த டயக்ராமில் DE அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? DE அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ABக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? படத்தில் எழுதிக்கோங்க. படத்தில் இருந்து DE இஸ் ஈக்குவல் டு AB. இப்போ ABயோட வேல்யூ என்ன? AB இஸ் ஈக்குவல் டு 80 × 0.732 மீட்டர். ஓகேங்களா? இப்போ இந்த AB தான் 2 வினாடிகளில் பறவை கடந்த தொலைவு. 2 வினாடிகளில் பறவை பறந்த தொலைவு இஸ் ஈக்குவல் டு 80 × 0.732 மீட்டர். இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 வினாடியில் பறவை வந்து எவ்வளோ ஸ்பீடில் பறந்துச்சு, பறவையோட வேகம் என்னன்னு தான் கேட்குறாங்க இல்லைங்களா? இப்போ பறவையின் வேகம் ஈக்குவல் டு பறவை பறந்த தொலைவு 80 × 0.732 மீட்டர் டிவைடட் பை காலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 வினாடிகள். 2 வினாடின்னு கொடுத்துருக்காங்க. இது 2ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தா 40 × 0.732 மீட்டர் பர் வினாடி. 732 4ஆல் பெருக்குனா 8, 12, இங்கே ஒரு 0, 0. அப்போ என்ன கிடைக்கும்னா 29280ன்னு கிடைக்கும். இங்கே நமக்கு 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி 1, 2, 3. அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 29.28ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? 29.28 மீட்டர் பர் வினாடின்னு கிடைக்கும். அப்போ இதுதான் வேகம். பறவை 2 வினாடிகள் எவ்வளோ வேகத்தில் பறந்துச்சு அப்படின்னா 29.28 மீட்டர் பர் வினாடிங்கிற வேகத்தில் பறந்துருக்கு.